ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? சார் என்னோட கால்ஸ் பேஸ் என்னது இல்லை சார். நான் வேலையை விட்டு வந்து ஒரு 1.5 வீக்ஸ்லேயே கிடைக்கும். ஸ்க்ரீன் பேசிஸ் போக ஹவர் ரேட் போக ப்ராஜெக்ட் வேல்யூஸாக கொடுக்குறது. ஸோ 3 வேல்யூ ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது அப்போ லிங்க்டினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இதில் ஒரு ரோல், கண்டிப்பான ஒரு ரோல் இருக்கு. நமக்கு டைமிங் சொல்கிற டைமிங் வந்து நம்ம இந்த டைமிங்கில் நம்ம சொல்லிட்டோம்னா அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். டிலே பண்ணிட்டு சும்மாலாம் இருந்தோம்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட்லேயே கட் பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து லிங்க்டின் வழியாக தான் ஃபர்ஸ்ட் ஜாப்பும் கிடைச்சது, செகண்ட் ஜாப் கிடைச்சது, இப்போ ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் அதுல தான் கிடைக்குது. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனர் எப்படி ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸை வின் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஸோ எப்படி வந்து கிளையண்ட் எடுக்கிறது, எப்படி ப்ரைஸிங்கை வந்து கோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மனோஜ் வந்திருக்கிறாரு. யா, ஹாய் மனோஜ். ஸோ நீங்க வந்து இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? சார் என்னோட கால்ஸ் பேஸ் என்னது இல்லை சார். நான் வேலையை விட்டு வந்து ஒரு 1.5 வீக்ஸ்லேயே கிடைச்சிச்சு. ஓகே, 10 நாள்ல கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்தாச்சு. அது ஆனால் லக்கு தான் சார். அது எதுவுமே நம்ம பண்ணல. ஓகே, பட் லக்குன்னு சொல்ல முடியாது. யூ ஆர் கான்சிஸ்டன்ட்லி லிங்க்டின்ல போஸ்ட், பிஹான்ஸ்ல போர்ட்ஃபோலியோ அப்டேஷன்ஸ், டைவர்சிஃபைடான ப்ராஜெக்ட்ஸ், அது கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே வந்ததுனால தான் அது வந்தது உங்களுக்கு. ஸோ நீங்க அவைலபிள் டைம் வந்தீங்க, ஸோ கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அந்த லிங்க்டின்லையும் கேட்பாங்க சார், பார்ட் டைம் என்கேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சார். பட் அதான் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஹவர்லி ரேட்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஹவர்லி நான் ஃபர்ஸ்ட் பண்ண வந்து ஹவர்லிக்கு 20 ரியால் பண்ணேன் சார். 20 ரியால்னா 600 ரூபா. ஓகே, இப்போ ஹவர்லி பேஸ்டு கிடையாது சார், ப்ராடக்ட் பேஸ்டுன்றதுனால இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் இவ்வளோ டைம் ஆகணும் என்னால் ஒரு கெஸ் பண்ண முடியும் சார். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால என்னால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும், ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ அந்த கொஞ்சம் இப்போதான் ஒரு 10% வந்துருக்கு. இன்னும் மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்லாம் பார்த்து பண்ணோம்னா மேபி இன்னும் ஃபியூச்சரில் நல்லா பண்ணலாம். ஓகே, ஸோ 4வது ப்ராஜெக்ட். 4வது ப்ராஜெக்ட் சூப்பர். ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன். ஆனால் இது நல்லா இருக்கு சார். எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரியே இருக்குது சார். ஒரு வெப்சைட் நம்ம தான் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணலாம். ஐயோ அப்படி இருக்குது சார். கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா எந்த செக்ஷன் நம்ம காட்டணும் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஸ்க்ரீன் போகுது சார் கண்ட்ரோல் பண்ண. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே ஒரு மைண்ட் அந்த தாட்லேயே ஓடிட்டே இருக்கு. ஸோ பிராண்ட் இப்படி பண்ணால் போல, அப்போ கிரியேட்டர் மிக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே இந்த ப்ராப்ளம் இருக்குமே, அவங்களுக்கு தெரிஞ்சிடுமே, பார்த்துருவாங்க, நம்பர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணும்போது ஸோ கிளைண்ட் 2 பேருமே ஹாப்பி சார். அவங்க 6 ஸ்டெப்ன்றது அவங்களோட கிளைண்ட் சார். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது க்ளோ டெக்னாலஜி கிளைண்ட். ஸோ அவங்க இப்போ 6 ஸ்டெப் கூட நான் கனெக்ட் ஆகிட்டேன் சார். அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி சார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க ஹாப்பி ஆகி ஸோ உடனே டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸ்க்ரீன் பேசிஸ் போக ஹவர் ரேட் போக ப்ராஜெக்ட் வேல்யூஸாக கொடுக்குறது. ஸோ 3 வேல்யூ ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்க்ரீன் பேஸ்ல ஒரு சின்ன வேல்யூவா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஒரு ஹவர் ஃப்ரீயா பண்ணி ஸோ இப்போ வந்து ஃபுல்லா. ஸோ எக்ஸலண்ட். ஸோ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா? அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா சார். கம்யூனிகேஷன் அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் வரைக்கும் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிளைண்ட்ல டீல் பண்ணுவாங்க. ஸோ மெசேஜில் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சவுதி அரேபியான்றதுனால அவங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிறாங்க கிராமர் வைஸ்ன்றதுனால. பட் அவங்ககிட்ட அந்த ஃப்ளூயண்ட் இருக்குது. பட் நம்ம என்கிட்ட நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது அது அவ்வளோ ஃப்ளூயண்ட்டும் கிடையாது. ஸோ மேனேஜபிள் இங்கிலீஷ் தான். இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது சார் ஓரளவுக்கு ஒரு டெய்லி பேசுகிறோம், டெவலப்பர் கிட்ட கனெக்ட் ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு மைண்ட் பேசுறது. அவங்க நம்மளோட அந்த கிராமர் மிஸ்டேக்லாம் அவங்க பெருசாக கேர் பண்ணிக்கலாம். சொல்கிற விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிற மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஏன்னா சவுதிக்குமே அவனுக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா வராது, நமக்கும் இங்கிலீஷ் வராது. ஸோ 2 பேரும் ஒரு ஓட்ட இங்கிலீஷ்ல பேசும்போது 2 பேருக்கும் மேட்ச் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் லெவல் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் மித்து தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து அதுதான். ஸோ ஒரு மாடரேட் லெவலில் இருந்தாலுமே நம்ம கன்வே பண்ற அளவுக்கு இருந்தா போதும் சார். அது அவங்க ஒர்க்கு பேசுவேன் சார். ஒர்க்கு தான் பேசும். கிரேட். ஸோ அவங்க டைமுக்குள்ள முடிச்சு கொடுக்குறது அந்த அந்த அதில் டிலே பண்ணால் கொஞ்சம் பட் நான் இது வரைக்கும் டிலே பண்ணல. ஒரு நாள் மட்டும் டிலே ஆச்சு சார். அப்போ வந்து அவங்க கஷ்டம்லாம் பண்ணல சார். பட் ஒரு எனக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு. ஸோ சொல்லியிருந்தோம் கொடுத்தாங்களே, ஒரு 2 தடவை மெசேஜ் பண்ணாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் அவங்க எதுவுமே நான் டார்ச்சர் பண்ணல, திட்டலை.
பட் கொடுக்குற டைமுக்கு கொடுக்கும்போது அவங்க இன்னும் நமக்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து கிளைண்ட் நிறைய சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம ஒரு கமிட்மெண்ட் டைம், இந்த டைத்துல நான் அதை கொடுத்துருவேன்னு சொன்னோம்னா அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா they are also happy. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் தான் இதில் ரொம்ப ரொம்ப பிளேயிங் வைட்டல் ரோல். ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அது ரைட்டோ தப்போ கொடுத்து தான் ஆகணும். எக்ஸலென்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த ஸ்கில் தான் அது. மேனேஜிங் த டைம் ஒரு ஸ்கில்லு, டெலிவரி ஆஃப் த ப்ராடக்ட் ஒரு ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஒரு ஸ்கில்லு, டிசைன் பண்ணுறது ஒரு ஸ்கில்லு, ஸோ கோட்டேஷன் கொடுத்து ப்ராஜெக்டை வின் பண்ணுறது ஒரு ஸ்கில்லு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ட்ரையல் அண்ட் எரர் தான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. இது ஓவரால் இப்போ எவ்வளோ பீரியட் ஆச்சு ஃப்ரீலான்சிங் ஆரம்பிச்சு? 3 months ஆகுது. ஓகே, 3 months, 3.5 months. 3.5 monthsக்குள்ள you are having around ஒரு 2 to 4 clients. 2 clients 3 clients சார். ஒருத்தர் வந்து அவ்வளவா இல்லை சார், போயிட்டாங்க. ஓகே, ஸோ யூஎஸ் கிளைண்ட்ஸ் சார், ஜேஎஸ் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்தாங்க. ஸோ ப்ரௌச்சர் மாதிரி கேட்டாங்க. ஓகே, இப்போ லைன் சொன்னாங்க அவங்களோட LYCA. பட் நம்ம ப்ரோஷர்லாம் பண்ணணுமா சார்? அப்போ வேறு வழியில் என்னோட ஃபீவர் அந்த ஃபைவரில் பார்த்தீங்கன்னா இதுதான் சார் ப்ரௌச்சர் எல்லாமே ஆல் யுவர் டிஜிட்டல் நீட்ஸ். அப்போ வந்து ரொம்ப வேலையை வேறு விட்டுட்டோம், 1 வீக்கில் எதுவுமே பண்ணல, பயம், வீட்டில் வேறு இது பண்ணாங்க. பட் என்னன்னா கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எதுவுமே ப்ராஜெக்ட் 1 வீக்காக வரல. நான் தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் சரி வேறு எதாவது பண்ணலாம், லிங்க்டின்ல போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ சார் டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க கம்பேரிசன், காம்படிட்டிவ் கம்பேரிசன் மாதிரி பண்ணி போடலாம்னு சொன்னேன். அது பண்ணி போட்டோன்னா 680 லைக்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 அரௌண்டு இம்ப்ரெஷன் போயிருந்துச்சு. ஸோ அந்த அதில் அப்படியே கண்டினியூஸாக. ஸோ அது தெரிஞ்சிச்சு ஒரு லிங்க்டின்ல எப்படி ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது நான் அந்த ஒரு போஸ்ட் போடுறப்ப எனக்கு 100 ஃபாலோவர்ஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, ரியல் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷனில் வந்து கண்டுபிடிச்சு போடும்போது லைக் வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸ் அதிகமாக வேல்யூ நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஓகே, ஸோ ஒரு பாப்புலர் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது அப்போ லிங்க்டினோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இதில் ஒரு ரோல், கண்டிப்பான ஒரு ரோல் இருக்கு. ஆனால் எனக்கு எல்லாத்தோட இப்போ நீங்கள் ரிமோட் டாட் ஐஓன்னு நிறையா இருக்குது சார். லிங்க்டின்ல நான் சில கோர்ஸ்லாம் லிங்க்டின்ல பார்க்குறேன். எப்படி இருக்குன்னா லிங்க்டின் வேணாம், அது உங்களுக்கு பார்ட் டைமாக ஹெல்ப் பண்ணாது, அதுக்கு பதிலாக நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வருது. பட் எனக்கு அது தெரியல சார். ஏன்னா எந்த ஃபைவரில் போய் பார்த்தாலும் அவனோட லிங்க்டின் அக்கௌண்ட்டில் தான் வந்து பார்க்குறேன், அப்போர்க்கில் பார்த்தாலும் அவனோட லிங்க்டின் அக்கௌண்ட்டில் தான் பார்க்குறேன். ஸோ ரெஸ்யூம் பார்த்தா லிங்க்டின் மாறிடுச்சு. ஓகே, ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்குது லிங்க்டின்ல. ஸோ கண்டினியூஸாக நம்ம போஸ்ட் போடுறோம். இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கணும்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்குது. ஸோ நம்பலாம், கண்மூடித்தனமாக நம்புறதுக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து ஸோ உங்களுக்கு வந்து லிங்க்டினே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஆமாம், நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. அதுலேயுமே நீங்கள் எல்லாமே அல்கிரிதம் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ற வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னொரு டாப் மொபைல் டிசைன் இது வந்துருக்கு சார், நோட்டிஃபிகேஷன். ஓகே, நேத்தா வந்துச்சா? ஓகே, அது பண்ணணும் சார். ஆர்டிகல் பண்ணணும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டுருக்காங்க கொஸ்டின். ஸோ அது பார்த்து பண்ணணும். பண்ணலாம் மேபி அதுவும் கிடைச்சிடும். அது கிடைச்சா இன்னும் கிரெடிபிலிட்டி அதிகமாக சம்டைம்ஸ். ஓகே, லிங்க்டின் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்ருக்கீங்களா? இல்லை சார், இது இந்த பேஜ் தருவாங்க சார். டாப் மொபைல் வாய்ஸ், டாப் வாய்ஸ், யூஐடி வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் மாதிரி தருவாங்க. அது வந்து இப்போ எனக்கு ஃபியூ எக்ஸ்பர்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபியூ எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும் சார் நோட்டிஃபிகேஷன். ஸோ அது யாருக்காச்சும் வரும். அதில் நம்ம போயிட்டு அவங்க கொஸ்டின் லிங்க்டினே ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி அதை ஆளும் ஏஐ வச்சு செலக்ட் பண்ணும். அதிலே கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணும் சார். அதுக்கு நம்ம ஒரு ஆர்டிகல் சப்மிட் பண்ணணும் சார். 3 ஆர்டிகல் சப்மிட் பண்ணோம்னா நமக்கு அந்த பேஜ் பக்கத்துலேயே இருக்கும், ப்ரொஃபைல் கீழே வந்து டாப் மொபைல் டிசைன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து ஸோ அப்போ இன்னும் வந்து யூ ஆர் ப்ரொமோட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ லிங்க்டின்லேயே அந்த ஏஐ பேஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுக்குறது மூலமாக நம்ம இன்னும் மேலே வருவோம். அதில் அந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா மொபைல் டிசைனில் உங்களோட டீமை வந்து எப்படி லீட் பண்ணுவீங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்போட அப்படின்றது கொஸ்டின். ஓகே, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் வந்து அது போகல, பட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வச்சு கொஞ்சம் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம சரி கொஞ்சம் ரீட் பண்ணி ஆன்லைன் நம்மளாம் பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட், ஃபைன். ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங்கில் வேறு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் சார்? ஃப்ரீலான்ஸ் நம்ம எடுக்கணும், நம்ம கிளைண்ட் வேணும்னு நினச்சோம்னா லிங்க்டின் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ், ஒரு இதுவாக இருக்கும், சோர்ஸாக இருக்கும். மற்றபடி நமக்கு டைமிங், சொல்கிற டைமிங் வந்து நம்ம இந்த டைமிங்கில் நம்ம சொல்லிட்டோம்னா அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். நம்ம டிலே பண்ணிட்டு சும்மாலாம் இருந்தோம்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட்லேயே கட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்ம இன்னொரு பாயிண்ட் போனோம்னா நம்ம
அவங்களோட ட்ரஸ்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஒருத்தவங்களும் வந்து எப்படி நம்ப முடியும், நம்மளே ஒரு கிளைண்டாக இருந்தால் பண்ணுவாங்களாம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம டெவலப்பராக இருக்கும்போது தான் சார் தெரிஞ்சு. ஸோ இன்டர்வியூலலாம் அவங்க சொதப்பு. ஸோ ஏன்னா ரெஸ்யூம் சூப்பராக இருக்குது, பட் அவங்க இன்டர்வியூவில் போயிட்டு ரொம்ப சொதப்பிட்டாங்க அவங்க சைட்லேருந்து. அது கொஞ்சம் தெரிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்க நம்பணுன்றதுக்காக நம்ம ஃப்ரீயாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, சிங்கிளாக அதில் ஒரு 2 ஸ்க்ரீன் வந்து பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம், நல்ல வேல்யூ பே பண்ணுவாங்க. ஓகே. ஒரு UX UI டிசைன் முடிச்சுட்டு வர்ற ஒரு ஃப்ரெஷர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த ஃப்ரீலான்சிங் எப்படி இருக்கும்? பிகான்ஸ் தான் சார் முக்கியம். பிகான்ஸில் அவங்க டைவர்ஸிஃபைடான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் சார். அட் த சேம் டைம் அப்படியே நம்ம லிங்க்டின்லேயும் அவங்க கவர் பண்ணிட்டு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சொல்கிறீங்க, லிங்க்டின் வாங்க. பட் ஆனால் இன்னும் அவங்க போஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் தெரியலை சார். ஆனால் இன்னொன்று நான் சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் ஜாப் அப்ளை பண்ணுறேன் சார். எல்லாமே ஃப்ரீலான்ஸ் ஆகிடுச்சு. அது நம்ம பீப்புளுக்கு அந்த கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி போட்டு பீப்புள் கூப்பிட்டாங்க சார். அது அந்த பீப்புள் ஃபஸ்ட்டு போட்டதை பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி கூப்பிட்டாங்க, ஸ்ட்ரைட்லி கூப்பிட்டாங்க. ஸோ லிங்க்டின் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. சுற்றி எங்கே வந்தாலும் அந்த லிங்க்டின் தான் சார் பேஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லிங்க்டின் வழியாக தான் ஃபஸ்ட்டு ஜாப்பும் கிடைச்சது, செகண்ட் ஜாப் கிடைச்சது, இப்போ ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் அது தான் கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸை பிஹான்ஸில் போட்டுட்டு லிங்க்டின்ல வந்து அதை நீங்கள் பிளான் பண்ணி கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும், ப்ராஜெக்டும் கிடைக்கும். அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆல்ரைட், கிரேட். அந்த லிங்க்டின்ல போஸ்ட் போடும்போது கொஞ்சம் வேல்யூவாக இருக்கிற மாதிரி போடுங்க சார். ஏதோ காப்பி பண்ணி சாட்ஜிபிட்டியில் எடுத்து போகிற மாதிரி வேணாம். ரியல் டைமாக அடிக்கடி பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமில் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது. ஸோ சும்மா கலர் கலெக்ட் பண்ணுறது நம்ம சொல்கிற மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி போடாமல், இங்கே பாருங்கள் இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டில் இன்னொன்று இஷ்யூ இருக்குது. நம்ம யுவர் செல்ஃப்கே நம்ம மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் டெலிட் பண்ணும்போது டெலிட் எவ்ரி ஒன் மீட்டிங், அது வந்து ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் நான் போட்டிருந்தேன் சார். ஸோ அவங்க வந்து நான் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு, ஃபன்னியாகவும் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வாட்ஸ்அப் டீம் வந்து UX UI டெஸ்டிங் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டு, ஸோ UX UI டெஸ்டிங்னா என்ன அப்படின்றத அப்படியே பின்னாடி வர சொல்லிட்டோம்னா, ஸோ பார்க்கும்போது வாட்ஸ்அப்லேயே மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஒரு ஹூக்கு உள்ளே போயிட்டு என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எது UX UI டெஸ்டிங், ஸோ இந்த மாதிரி போடணும். ஓகே, கிரேட். ஸோ மீம்ஸ் மாதிரி போடணும். லிங்க்டின்ல மீம்ஸ் போடலாமா? போடலாம் சார். ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் சார். நான் எப்படி ஒரு மீம் போட்டேன்னா, நம்ம காம்படிட்டிவ் ரிசல்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு தடவை எங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு ஆஃபீஸில் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு சார். ரியல் எஸ்டேட் ஆப்பில் இந்த நோ ப்ரோக்கர் இந்த மாதிரி சம்திங் அப்ளிகேஷன்லாம் உள்ளே போயிட்டு பழைய வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துடும். ஸோ அவங்க கால் பண்ணி எனக்கு அப்போ ஒரு 1 வீக் டார்ச்சரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீடு பார்த்துட்டீங்களா இதை வச்சு நான் மீன் பண்ணுவேன். ஸோ ஹூ ஃபேஸ் த காம்படிட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு, அந்த ப்ராப்ளம் யார் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு மீன் போட்டு நல்லா ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபன்னியாகவும் போட்டோம்னா. Thank you Manoj. So thank you for your valuable time. So I hope உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, bye bye.